சொல்கிறாரு 2 திராவிடம் வேண்டான்னு தான் மக்களோட எண்ணம். ஆனால் மீண்டும் மீண்டும் அதில் ஒரு சாபக்கேடு மாதிரி தமிழகத்துக்கு இப்போ வந்து டெல்லி வந்து உதாரணம் சொல்லணும்னா இப்போ தலைவர் யாரோ இருக்காங்க, ஆனால் மோடி தான் பிஎம் கேண்டிடேட்டாக இருக்கார். இங்கே அந்தளவுக்கு வரவே இல்லை. தலைவர் யாராக இருக்கட்டும், இவரை சொல்லி இது பண்ணணும். அதுக்கடையில் மறுபடியும் போய் எந்த 2 திராவிடம் வேண்டாம் அதே ஏடிஎம்கேட கூட்டணி. நீ கூட டெல்லி இங்கிலீஷ் சேனலில் பேசும்போது கூட்டணிக்காக அமையிட்டு தான் பேசாமல் இருக்காங்கிறார். ஸோ லாங் டேர்மில் தான் வரும். ஓரளவுக்கு கொண்டு நிறுத்தினார். இப்போ அதே லெவல் இருக்கானா இல்லை. அதில் இந்த திராவிடத்துலேருந்து வந்த நயினா நாகேந்திரன் அரசியல் பண்ணி தெரிவார். அவங்கள தான் பண்ண முடியும். இவர் வந்து எல்லா அது ஒரு இடத்துல தான் பண்ண முடியும். எல்லா இடத்துலையும் பண்ண முடியுமா? இப்போ இன்னைக்கு கூடி ஸ்டாலின் ஏதோ ஒரு பார்க்கு கோயம்புத்தூர் திறக்கிறதுல கோபேக் ஸ்டாலிங்கிறாங்க. நீ மோடி சொல்கிற ஒன்று கோபேக் ஸ்டாலிங்கிறாங்க. ஆட்சி விட்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இதில் என்னென்னா நீக்கிட்டாங்க. இல்லை ஏதோ ஒரு இது கொடுத்து பண்ணால் தான் இங்கே திமுக எதிர்த்து ஆட்சிக்கு நியரஸ்ட்டில் வர முடியும் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ டெல்லியில் அழைத்து என்ன இது பண்ண போகிறாங்க, லைம் லைட்டில் மறுபடியும் ஆனால் அண்ணாமலை கொண்டுறாமல் அது சரிப்படாது. இப்போ பார்க்குறீங்க இது 7-8 மாதமாக வேறு வேலையெல்லாம் பார்த்துருக்கேன்றாரு. அதே நைனா வந்து என்ன வளர்ச்சி ஆச்சு, இங்கே ஒரு தலைவர் இருக்காரா, பேட்டி ஒன்றுமே இல்லை. இங்கே ஏதோ யாத்திரை போனேன்னாரு, என்ன யாத்திரை ஒன்றுமே தெரியாது. இவர் போனது எப்படி இருந்தது? ஸோ இதெல்லாம் செம்மப்பு. இது டெல்லிக்கு தெரியும். எடப்பாடிக்காக கூட்டணும். இப்போ எடப்பாடி இப்போ வந்து பாருங்கள் செங்கோட்டை வெளியில் அனுப்பிச்சிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பிளான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அடுத்து டெல்லியுமே இன்னும் சொல்லலை எடப்பாடி போது இதெல்லாம் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க, எப்படி இதை திமுகவை எதிர்கொள்கிறதுக்கு அப்படிங்கிறத. இப்போ கூடி பாருங்கள், அயோத்தி ராமர் கோயிலில் வந்து தர்மக்கொடி அது ஏற்றி வச்சு உரையாற்றிய பிரதமர் கூடி தமிழகத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஜனநாயகம் தலைத்திருந்தது பற்றியும் அது குறித்து உத்தரமேறு கல்வெட்டு காஞ்சிபுரம் உத்தரமேறு தமிழ் மக்களுக்கு பெருமை சேர்க்கும் தருணமாக அமைந்திருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாரு பிரதமர் தமிழ் சம்பந்தமாக. இதே பார்த்திங்கன்னா ஸ்டாலின் இந்த ஏதோ பூங்கா திறந்ததில் இவங்க மூச்சுக்கு 3 தடவை தமிழுங்கிறாங்களே சொல்கிறவங்க ஆக்சுவலாக எல்லாம் பேஸ்ட்டு தமிழாக அது நம்ம 1008 கேள்வி நம்ம கேட்டுக்க வேண்டியதான். அப்போது அவங்க என்னென்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடாமே திறப்பு விழா செஞ்சுருக்காங்க. இந்த செம்மொழி பூங்கான்ற தமிழுங்கிறது தமிழ் மொழியை போற்றுவதாக அமைக்கப்படுகின்றன என்று திமுக கூறுவது இது முரணாக இருக்குல்ல, ஏட்டிக்கு போட்டியா. ஸோ உயிரோடும் உணர்வோடும் இருக்க வேண்டிய தமிழ் பற்றை தங்கள் பிரிவினவாத அரசியலுக்கும் தங்கள் பிழைப்புவாத வியாபாரத்துக்கும் தொடர்ந்து பயன்படுத்துகிறது திமுக. தமிழ் மொழியில் அக்கறை இருப்பது போல காட்டிக்கொள்ளும் ஸ்டாலின் தமிழக அரசு விழாவின் தொடக்க